பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேரடியாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள், கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் இருந்து. அதனால இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் இருந்துதான் தேவனுடைய வசனங்களை வாசிக்கவும், தியானிக்கவும், கேட்கவும், செய்திகளை அறிந்தும் வருகிறோம். அந்த வரிசையில் அதே எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கான தேவ செய்திக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 20வது வசனம், எரேமியா 31:20. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப ஒரு விசை உங்களுடைய வேத கவனத்துக்காக வாசிக்கிறேன். சிந்தனைகளை சிதறவிடாமல் கர்த்தருடைய வல்லமையுள்ள வசனத்தை கவனமா கவனிங்க. எரேமியா 31 அதிகாரம் 20வது வசனம். எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பெரிய வசனத்துல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமா எடுக்கிற ஒரு கிருபையுள்ள வார்த்தை, கடைசி வார்த்தை வரி இப்படியாய் சொல்லுகிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை உருக்கமாய் இறங்குகிற தேவன், உருக்கமாய் இறங்குகிற கர்த்தர், உருக்கமாய் இறங்குகிற தகப்பன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஆனாலும், தேவனுடைய பிள்ளைகளே அல்லாதவர்கள் ஆனாலும், எல்லாருக்கும் இன்றைக்கு தேவையாயிருக்கிற ஒன்று என்ன என்றால், நல்ல உருக்கமுள்ள இருதயமும் மனதுருக்கமுள்ள மனமும் தான் நிறைய பேர் விரும்புகிறார்கள். முன்னொரு காலத்திலே சின்ன பையங்களோ அல்லது வாலிபர்களோ கொஞ்சம் சத்தமா பேசினாக்கா, என் புள்ள ஆம் புள்ள அப்படிம்பாங்க, என் புள்ள சிங்கமாரி அப்படிம்பாங்க. அது ஒரு காலத்துல வீரத்தை குறிக்கிறதா இருந்தது, தைரியத்தை காண்பிக்கிறதா இருந்தது. ஆனா இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளம் எதற்காக ஏங்குகிறது என்று சொன்னால், எனக்காக உருகக்கூடியவர்கள், எனக்காக ஸ்தோத்திரம் மன உருக்கம் கொண்டவர்கள் ஒருவரும் இல்லையா? நான் கூப்பிட்டா ரொம்ப மன உருக்கத்தோடு என்னமா என்னப்பா என்று வந்து நல்ல அன்பா உடனே கேட்கறதுக்கு யாரும் இல்லையா என்றுதான் நிறைய பேருடைய இருதயம் ஏங்குகிறது, தவணமாய் தவிக்கிறது. இது சிறியவர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற, அதுல வேதத்தின் பிரமாணத்தின்படி ஜீவிக்க விரும்புகிற ஊழியக்காரர்களுடைய உள்ளம் கூட அப்படி உருக்கமாய் இறங்குகிற இருதயத்தையும் நல்ல மனதுருக்கமுள்ள மனிதர்களையும் தான் அந்த ஊழியக்காரர்கள் கூட நாடுகிறார்கள், தேடுகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் இன்றைக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் காயப்பட்டு போயிருக்கிறார்கள், மனம் ஒடுங்கி போயிருக்கிறார்கள், ஆவியிலே வியாகுலப்பட்டு போயிருக்கிறார்கள். வெளியிலே பார்ப்பதற்கு தான் சிரித்து கொண்டும், முகத்துக்கு பவுடர் போட்டு கொண்டும், தலைக்கு
எண்ணெயை பூசிக்கொண்டும் சத்தத்திலே கலகலப்பான சத்தத்தையும் ஒரு பிம்பத்தை, ஒரு நிழலாட்டத்தை தான் உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளமோ உருக்கமாய் இறங்குகிற நல்ல ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டானா? உருக்கமாய் இறங்குகிற நல்ல ஒரு மனுஷி நமக்கு தென்பட மாட்டார்களா என்றுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உள்ள இந்த நாட்களில் தான் ஆண்டவர் இந்த ராத்திரியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எரேமியா 31:20 படி, ஓ உனக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, அந்த உருக்கமாய் இறங்குவது என்றால் என்ன? உருக்கமாய் இறங்குவேன் என்பதற்கான அர்த்தம், அந்த விளக்கம் என்ன என்பதை முதலாவது நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 30:19 வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருந்தாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. ஒரு உருக்கமான இரக்கம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு வசனம் ஏசாயா 30:19 ரொம்ப அழகாய் பதில் கொடுக்கிறது, விளக்கம் கொடுக்கிறது. கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் சொல்கிறோம், கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுகிறார். அல்லேலூயா. நீங்க கூப்பிடும் போதே உங்க சத்தத்தை தேவன் கவனமா கேட்கிறார். இதிலே நான் கொஞ்சம் உள்ளே இறங்கி ஆராய்ந்து பார்க்கிறேன். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரை கூப்பிடுறேன்னு சொன்னாக்கா, இந்த 4ஆம் தேதி இந்த 7வது மாதத்துல நான் மட்டும் ஒண்ணு கர்த்தரை நோக்கி கூப்பிடல. என்னைய போல பல ஆயிரம் கிடையாது, பல கோடான கோடி பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. நற்செய்தி கூட்டத்தின் மூலமா, விடுதலை கூட்டத்தின் மூலமா, சபையின் மூலமாக, பல மீட்டிங்ஸ் மூலமாக, நெருக்கப்பட்ட காரணத்தினாலே, ஜெப காரணத்தினாலே, ஸ்தோத்திர காரணத்தினாலே, ஏதோ விதத்துல பல கோடி பேர் கூப்பிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அந்த கோடான கோடி பேரோடு அவர்கள் அப்படி ஒரே நேரத்துல நோக்கி கூப்பிடும் போது, அதுல எப்படியா இந்த எஸ்எஸ்கே சாமுவேலின் சத்தம் உடனே அவருக்கு கேட்கும் அப்படின்னா, அதுதாங்க ஆண்டவர். கூப்பிடுறவங்க 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி அல்ல, கோடான கோடியா இருக்கலாம். ஆனா அந்த கோடான கோடி பேர் கூப்பிட்டாலும் அதுல தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை அவர் உடனே கேட்கிறவர். ஏன்னாக்கா அவர்கள் மீது ஆண்டவர் உருக்கத்தையும் இரக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்றார். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவன். எவ்வளவு ஒரு வியப்பு பாருங்க. எவ்வளோ பேர் கூப்பிடுறாங்க, ஆனா எல்லாருக்கும் ஆண்டு பதில் கொடுக்கிறாரே. நான் இன்னைக்கு விருதுநகர்ல இருந்து உங்களுக்கு தேவனுடைய செய்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இதே போல சென்னையிலிருந்து எவ்வளவு பேர் கூட்டம் நடத்துறாங்க, முடிவில் ஜெபிக்க போறாங்க. இந்த செய்தியை கேட்கிற உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிடுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? சோத்திரம், கூப்பிட்ட உடனே அதை செவி கொடுத்து கேட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது. அந்த ஏசாயா 30:19 சொல்லுது, உனக்கு கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். உருக்கமான இரக்கம் என்று சொன்னா, ஒரு பக்கம் நாம் கூப்பிட்ட உடனே கர்த்தரை கவனமாய் கேட்கிறார், மறுபக்கம் அதற்கு உடனே மறு உத்தரவு அருளுது. அதுக்கு பேர் தாங்க உருக்கமான இரக்கம். தேவனுக்கு மகிமை கிருபை உண்டாவதாக.
இன்றைக்கு எதிர்பாராத விதத்துல ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் ஒண்ணு நான் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ல ஒரு பயங்கரமான வனாந்தரமான காடு. அது இங்கே காட்டு விலங்குகள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல ஒரு காட்டு எருமை, ஒரு காட்டு மாடு அந்த பக்கம் புல் மேய்ந்து வெளியே சுத்துறோம் மேய்ந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த பக்கத்துல வந்த ஒரு சிங்கம் நேரடியா பதுங்கி பதுங்கி வந்து கரெக்டா அந்த எருமை மாட்டு மேல பாஞ்சிச்சு. பாஞ்சி சரியா பின்பகுதி முதுகு தண்டுவடத்துல விரல்களை வச்சு கீறி அதை அப்படியே வாய வச்சு கடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த காட்டு மாட்டுக்கு தாங்க முடியல, அப்படியே சுழன்று கீழே உட்காந்துருச்சு. கீழே உட்கார்ந்ததான் தாமதம், சிங்கத்துக்கு இன்னும் வசதி ஆயிடுச்சு, இன்னும் அதிகமா கடிக்க. அப்போ இந்த மாடு வேதனை தாங்காம கத்துது. அப்ப அந்த நேரத்துல பக்கத்துல ஒட்டகச்சிவிங்கி அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த பக்கத்துல கோவேரி கழுதை போயிட்டு இருக்குது, அப்புறம் வரிக்குதிரை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இத்தனையும் போயிட்டு இருக்கு. அதற்கு இடையில அந்த காயப்பட்ட சிங்கத்தினால் பிடிக்கப்பட்ட மாடு அந்த வேதனை கத்தி கூப்பிட்டு பாருங்க. அந்த கூப்பாட்டு சத்தம் அந்த மாட்டை போலவே அது இனம் சார்ந்த இன்னொரு மாட்டுக்கு சத்தம் கேட்டது. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எங்கோ மேய்ந்து கொண்டு வந்த அந்த மாடு இதோட சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்து நேர வேகமா ஓடி வந்தது. அதோட தலைய கீழே சாட்சி மண்ணுக்குள்ள கொம்ப நுழைச்சி அந்த மண்ணுக்குள்ள இருந்து அடிப்பக்கத்துல அப்படியே அடிப்பக்கத்துல மேல தூக்கி சிங்கத்தின் வயிற்றை தூக்கி ஒரு எரி இருந்தது. ஏறத்தாழ அந்த சிங்கம் ஒரு 20-25 அடி உயரத்துல போய் அங்கிருந்து கீழே வந்தது. இந்த மாடு திரும்பவும் போய் அதை குத்தி தூக்கினது. அவனை பார்த்து பிரமித்தேன். ஒரு மாடு சிங்கத்தை ஒன்னு அடிக்கும் போது எதிர்க்க வழி இல்லாம அப்படி அடிபட்டு இருக்குது. ஆனா அதே இடத்துல இதோட சத்தத்தை கேட்ட உடனே இன்னொன்னு அவ்வளவு பெரிய சிங்கத்தையே வயிற்றுல குத்தி மேல தூக்கி எறியுது. உடனே இப்ப ஏன் இத சொல்றேன்னா, எப்படி தன்னுடைய ஒரு இனம், தன்னுடைய ஒரு சுத்திரம், தன்னை சார்ந்த ஒரு உயிர் அங்க போராடுதுன்னு மற்றொரு உயிர் உடனே போராடுது, உடனே மறு உத்தரவு கொடுக்குது, உடனே அது சிங்கத்திலிருந்து காப்பாத்துது. ஒரு மிருகத்துக்கே இவ்வளவு பந்தமும் பாசமும், ஒரு மிருகத்துக்கே இவ்வளவு ஒட்டும் உறவும், ஒரு மிருகத்துக்கே இவ்வளவு நெருக்கமும் காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தையும் இருக்கும் என்று சொன்னால், இந்த தேவ செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அபாயம் வரும்போது, அல்லது ஒரு உபாய தந்திரம் வரும்போது, அல்லது எதிரான சிங்கம் பண்ற போராட்டம் வரும்போது, என் ஆண்டவர் உருக்கத்தோடு இறங்காமலா போயிடுவார்? அவர் சொல்ற உருக்கத்தோடு இறங்குகிற தேவன் என்றுதானே இங்கு பார்க்கிறோம். அந்த தேவன் கண்டிப்பாய் உருக்கத்தோடு வருவார். அவர் உங்களுக்கு நிச்சயமாய் இறங்குவார். அந்த சிங்கத்தின் வாயில இருந்து அந்த மாட்டை இன்னொரு மாடு காப்பாற்றினதை போல என் ஆண்டவர் உங்க ஜீவியத்துல போராடுகிற எல்லா சிங்கங்களின் வாய்க்கும் உங்களை தப்புவிப்பார். காரணம், அவர் உருக்கத்தோடு இறங்குகிற தகப்பன், உருக்கத்தோடு இறங்குகிற நல்ல மனதுருக்கத்தின் தெய்வம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. நம்முடைய இந்திய தேசத்துல எவ்வளோ ஊழியக்காரர்கள் வந்தார்கள் போனார்கள். அதுல சொல்லப்படக்கூடிய பிரபல்யமான விசேஷித்த தேவ மனிதர்கள் என்று சொன்னா, அருமையான சுவிசேஷகரும் தீர்க்கதரிசியுமான டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள். நல்ல காரியமா இருக்கிறதுனால பேரை சொல்ல. அவர் எவ்வளவோ அழகா வேதத்தை போதிப்பார், எவ்வளவு நல்ல ஜெபிப்பார், ரொம்ப நேர்த்தியா தீர்க்கதரிசி சொல்லலாம். ஆனா அவருடைய ஊழியத்துடைய கான்செப்ட், அவருடைய ஊழியத்துடைய கருப்பொருள் மையம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மனதுருக்கம் தான். மன உருக்கம்.
அவர் எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் அதுல ஒரு மனதுருக்கத்தை குறித்து பிரசங்கியாமல் விடமாட்டார். அப்போ அந்த ஊழியத்துடைய அடிப்படையே மனதுருக்கம்னு வச்சிருந்தார். அதே போல அவருடைய மனதுருக்கத்தினால, ஆண்டவர் கொடுத்த அந்த மனதுருக்கத்தை பெற்றதுனால இவர்கிட்ட வந்த ஜனங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சு. ஏன் சொல்றேன்னா, இந்த மனதுருக்கம் உள்ள இரக்கத்தை தான் இந்த ராத்திரியிலே என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும். இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஆலோசனையும் கர்த்தர் சொல்லுகிறார். தயவு செய்து தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு உருக்கமும் இரக்கமும் உள்ள மனிதர்களாய் மாற பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் பலருடைய ஜீவியம் இந்த சத்தியத்துக்கு எதிரானதாயிருக்கிறது, வசனத்துக்கு விரோதமாயிருக்கிறது. உருக்கமும் கிடையாது, இரக்கமும் கிடையாது. வியாபார கடை வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் கலப்படம் கலப்பது. ஓ ஸ்தோத்திரம், பகுதி நேர ஊழியம் செய்வார்கள். அந்த பகுதி நேர ஊழியத்துல தனக்கு சாதகமானவர்களுக்கும் தன் இனத்தாருக்கு மத்தியில ஊழியம் செய்வது. அதே பகுதியிலே ஒரு சிறுமைப்பட்டவன், ஒரு நோய்வாய்ப்பட்டவன், ஒரு கஷ்டப்பட்டவன், ஒரு ஏழை, ஒரு தரித்திரன் இருப்பான். இது இவர்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு இறங்கணும், அவங்களுக்கு மனதிருகணும் என்பதற்கு இருதயம் இடம் கொடுப்பது கிடையாது. ஏன் வேலை இது கிடையாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு கர்த்தர் செய்வார். நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவன். நீங்க பெரிய பரிசுத்தமானா, நல்ல பரிசுத்தமாட்டிய வரணும் அப்படின்னாக்கா, டிரெஸ்ல ஒரு அலங்கார தோட்டத்தை கொண்டு வந்தா பத்தாது. அல்லது உங்க வாகனத்துல ஒரு விலை மதிப்பை காண்பித்தால் பத்தாது. அல்லது நீங்க அந்நிய பாஷையினாலும் அல்லது வேதத்தை ரொம்ப அழகா வசனம் பேசுறதுனால நிரூபித்தா பத்தாது. நீங்க ஒரு பரிசுத்தவானா, ஒரு பரிசுத்தவாட்டியா, தேவ மனுஷனா என்பதை உங்களுக்குள் காணப்படுகிற உருக்கமும் இரக்கமும் தான் அது தீர்மானிக்க வேண்டும், தீர்மானிக்கும். கர்த்தர் நல்லவன். நாம் முதலாவது யாருக்கும் இறங்கணும். எப்படிப்பட்டவர்களுக்கு? சிலர் இந்த திருநங்கைகள், மூன்றாம் பாலினத்தவர், அந்த திருநங்கைகளை பார்த்தாக்கா பயங்கரமா கேலி பண்ணுவாங்க, பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க கிடைச்சுதான் சான்ஸ் சொல்லி கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம், சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அவங்கள்ட்ட நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தேவை சில வார்த்தைகளை பண்ணுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்து நேரத்தை செலவிடுவாங்க. உடனே அவங்க ஏதாவது பேசுற, இவங்க உடனே பதில் கொடுப்பாங்க. சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறது. இப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இது ஏற்ற அழகா என்று கேட்டா தைரியமா கிருபை முன்னிட்டு சொல்லுவேன், இது நல்ல முன்மாதிரி கிடையவே கிடையாது. நம்முடைய வேலை என்ன? உருக்கப்படுவதும் இறக்கப்படுவதும் தான் நம்முடைய தன்மையா இருக்கு. சில சொல்லுவாங்க, அந்த பொம்பளைக்கு போய் நீங்க காசு கொடுக்கறீங்க, அவள்களுக்கு போய் நீங்க செலவழிக்கிறீங்கன்னு. அந்த பொம்பளைன்னு சொல்றதுக்கும் இவன் சொல்றதுக்கும் நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? நமக்கு விருப்பமானால் நாம் உதவி செய்யலாம், கொடுக்கலாம், அவர்களை தாங்கலாம், அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். இல்லாவிட்டால் கட்சி காராவடை என்று அமைதியை நாம் வந்துவிட வேண்டியது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது, அவர்களுக்குள்ளும் ஒரு ஆவி இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு ஜீவியம் இருக்கிறது. அவங்க சரீர அமைப்பு மாறி இருக்கலாம், அவங்களுடைய பேச்சு தன்மைகள் மாறி இருக்கலாம். வேதத்தில் இருக்கிற எல்லாருமே ஒழுக்கமானவர்கள் கிடையாது, வேதத்தில் இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள் கிடையாது, வேதத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருக்குரியவர்கள் கிடையாது, வேதத்தில் இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் கிடையாது. ஒரு சிலர் தேவனுக்குரியவர்கள் என்று அங்கு தீர்மானிக்கப்பட்டா நேர் எதிர்ப்புறத்துல பெரிய கூட்டமே கர்த்தருக்கும் விரோதியா ஊழியக்கார விரோதியத்தான் பார்க்கிறோம். அப்படி நிறைந்ததுதான் வேதம்.
ஆனா அந்த வேதத்துல இருக்கிற அவ்வளவு பேரையே ஆண்டவர் உருக்கத்தோடும் இரக்கத்தோடு தான் நடத்தினார். இப்போ அந்த மூன்றாம் பாலினத்தவர் சுதந்திரம் திருநங்கைகளுக்கு மாத்திரம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஒரு பார்வையற்றவர்கள் அல்லது முடமானவர்கள் அல்லது ஒரு தரித்திரியமானவர்கள் யாரா இருக்கட்டுமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய முதல் சிந்தை என்னவா இருக்கணும்? நல்ல உருக்கம் உள்ளதா இருக்கணும். இரண்டாவது இரக்கம் நிறைந்ததா இருக்கும். அந்த உருக்கத்தையும் இரக்கத்தையும் ஒரு தேவ மனுஷனோ ஒரு தேவ மனுஷியோ ஒரு காலம் இழந்துடக்கூடாது. ஒரு காலம் இழந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவன். அதுலயும் கவனிங்க, சில நேரத்துல உங்களுக்கு ஒரு அவசர உதவி தேவைப்படும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ரொம்ப அவசரமா தேவை. நீங்க பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அது அவங்கள்ட்ட கேட்டுருவோம், இவங்கள்ட்ட கேட்டுருவோம், இல்லாட்டி ஏதாவது பண்ணுவோம், அது ஆல்டர்னேட்டிவ் அதை மாற்றுவோம், எப்படியாவது அந்த நீடை சரி பண்ணணும்னு சொல்லி அந்த 1.5 lakhsக்காக நீங்க ராத்திரி பகல நிறைய திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்னா அழகா ஒரு காரியத்தை பண்ணுவார். நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்குள் இருக்கீங்க, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு உங்களுக்கே அங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அல்லாடி தள்ளாடி திண்டாடிட்டு இருக்கும் போது ஆண்டவர் பார்த்து நேர ஒரு மனுஷனை அனுப்புவார். இல்லாட்டி ஒரு மனுஷி வருவாங்க, அவங்களுக்கு அவசரமான நம்மளை விட ஒரு 200 மடங்கு நெருக்கடியான நிர்பந்தத்தில் வருவாங்க. கர்த்தர் நல்லவன். அப்போ நம்ம கையில சோத்திரம் அந்த 1.5 லட்சத்துக்காக எடுத்த முயற்சியிலே கொஞ்சம் பணம் கையில இருக்கும். அப்ப ஆண்டவர் இவங்களை அனுப்பி சோதித்து கொடுக்க வைக்கணும்ன்ற எண்ணத்துல தேவன் செய்வார். அந்த இல்லாம நெருக்கடிக்கு சோத்திரம் வேற வழியே இல்லாத சூழல் கூட இருக்கிறதுல ஒரு பகுதியை நாம் அங்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் உருக்கம், அதுக்கு பேர் தான் இறக்கம். ஒருத்தர் அவசரத்துக்கு பாஸ்டர் கோச்சிக்காதீங்க, நீங்க பாஸ்டர் உங்கள்கிட்ட கேட்க கூடாது, கேட்க வெக்கமா இருக்கு, எனக்கு அவசரமா ஒரு 3000 ரூபாய் நீங்க அனுப்பி கொடுங்க, நாளைக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னாக்கா என் கையில அல்லது நம்ம கையில இருக்கும் போது 5000 ரூபாய் பேங்க்ல இருக்குது அல்லது 8000 ரூபாய் ஜிபேல இருக்குது. ஆனா இவ்வளவுதான் இருக்கு, இதை கொடுத்துட்டா பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு 3000 ரூபாய் கொடுத்துட்டாக்க மிச்சம் 5000 ரூபாய் என்ன சமாளிக்குதுன்னு சொல்லிட்டு நாம அந்த இடத்துல ஐயோ இல்லை என்று சொல்லவே கூடாது. அவங்க 3000 ரூபாய் கேட்டாங்கன்னா நீங்க தேவ மனுஷனும் தேவ மனுஷியுமா இருக்கிறீங்கன்னா குறைந்தது ஒரு 4500 ரூபாய் ஒரு 1500 ரூபாய் கூட அனுப்பணும். இது எல்லாம் வேதத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை உபதேசம். அவங்க கேட்டது மட்டுமல்ல, கேளாததையும் நாம் அதிகமா செய்யணும். அதை செய்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் என்னுடைய ஊழியத்துல என்னுடைய ஜீவியத்துல நிறைய வேலைகள், யாராவது வருவாங்க ஆல்பம் போடுறது, அப்புறம் இந்த வேலைகள் அந்த வேலைகள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, கவர்மெண்ட் காரியம் அப்படிம்பாங்க. அதுக்கு எவ்வளவுன்னு கேட்டா இவ்வளவுமாங்க, கண்டிப்பா நான் தர்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க கொஞ்சம் தயக்கத்தோட தான் போவாங்க, இவர் கொடுப்பாரா இல்லையான்னு. அப்ப உடனே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவேன், நீங்க கேட்ட தொகை இவ்வளவு, நான் அதை கண்டிப்பா கொடுத்துருவேன், ஒரு நயா பைசா குறைக்க மாட்டேன். அதோடு நான் ஒரு சின்ன பரிசும் உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு சின்ன கிஃப்டும் கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன், இல்லாட்டி அது எந்த மெத்தட்ல எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லிடுவேன். அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாயிடும், போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவோ அது ஒரு நயா பைசா இல்லாம அப்படியே அனுப்பிட்டு நீ கூட அதுக்கு 2வது விசை இன்னொரு தொகை அனுப்பி வைப்பேன். நான் அதை கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது, அது அவர்கள் சொத்து கட்டாயப்படுத்தி என்று கேட்கவும் இல்லை. ஆனா இது எதை காண்பிக்கிறது? என் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற நான் கற்றுக்கொண்ட பாடத்தை காண்பிக்கிறது. அங்கு ஜனங்க பசியோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, 3 நாள் அப்பம் புசிக்கல, தண்ணி குடிக்கல, அப்படியே செய்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் பார்த்திருக்கலாம், அந்த காலத்துல அப்பம் என்பது நம்ம வீட்டுல சொல்ற இட்லி மாதிரி கிடையாது.
அப்பம் என்பது ஏறத்தாழ ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும். அப்ப ஆளுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்திருக்கலாம். அல்லது மீன் என்பது நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி இந்த நெத்திலி மீன் எல்லாம் கிடையாது. அப்ப மீன் என்பதே அது ஒரு பெருசா இருக்கும். ஆளுக்கு ஒரு மீன் கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, எல்லாருக்கும் பிட்டு கொடுத்து திருப்தியாகிற வரைக்கும் கொடுத்துட்டு எல்லா கண்ணுக்கு முன்னாடி மீத துணிக்கைகளை எடுத்தார். இப்ப ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்க. அங்க ஒரு பிலிப்பிங்கிற மனுஷன் சொல்றா 200 பணத்துக்கு வாங்கினா போதும் சொல்லி. அங்க ஒரு வேதாகம அறிஞர் கணக்கு போட்டு சொல்றாரு, பிலிப்பு சொன்னது 200 பணத்துக்கு வாங்கினா போதும். ஆனா ஆண்டவர் அந்த ஜெபம் பண்ணி அப்பத்தையும் மீனையும் ஜனங்களுக்கு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடித்து மீத துணிக்கைகள் எடுத்ததை கணக்கு பார்க்கும் போது அன்றைய கணக்குப்படி 3000 வெள்ளி காசு பெறுமா. பிலிப்புடைய கணக்கு 200 பணம் தான். ஆனா ஆண்டவர் திருப்பி கொடுத்து முடிக்கும் போது அது 3000 வெள்ளிக்காசு அளவுக்கு அங்க அப்பமும் மீன்களையும் ஆண்டவர் அள்ளி கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் உருக்கம், இதுக்கு பேர் தான் இரக்கம். இந்த ஒரு மாதிரி, இந்த ஒரு முன்மாதிரி, இந்த ஒரு நற்கிரியை, இந்த ஒரு நல் நடக்கை காணப்படும். இன்னொன்னு சொல்லிடுற ரொம்ப முக்கியமா, ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க கொடுத்துட்டீங்க, அவர் கேட்டதுனால கொடுத்தீங்க சரி, இல்லாட்டி மன இறங்கி உருக்கத்தோட கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டர் எனக்கு போன் பண்ணாங்க பிரதர், அவங்க எது கேட்டான்னு நினைச்சாங்க தெரியல, என்கிட்ட இருக்குன்னு நினைச்சாங்களா இல்லைன்னு நினைச்சாங்களோ கேட்டாங்களோ தெரியல, கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன் பிரதர், அதுல நான் கூட கொடுத்தேன் பிரதர். கொடுத்தத தயவு செய்து யார்த்தையும் பெருமையாய் தம்பட்டம் அடிக்காதீர்கள். நீங்க குறைச்சு கொடுத்தாலும் சரி, சரியா கொடுத்தாலும் சரி, கூடுதலா கொடுத்தாலும் சரி, நான் கொடுத்தேன், அவங்க என்கிட்ட கையேந்தினாங்க, அவங்க எனக்கு போன் பண்ணாங்க, என்கிட்ட இப்படி கேட்டாங்க, அதனால பாருங்க அவங்க கேட்டதை விட நான் கூட கொடுத்தேன். இந்த பெருமையின் பேச்சு தயவு செய்து வேண்டாம். அப்படி ஒருவேளை நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற உருக்கமும் இரக்கமும் அங்க செயல்படவில்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்குன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எரேமியா 31 அதிகாரம் 20வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. உருக்கத்தோடு இறங்குவேன் என்று அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது. உருக்கமா இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உருக்கமா இறங்குவது என்றால் என்ன? ஒருத்தர் கூப்பிட்ட உடனே பதில் கொடுப்பது, அவங்க கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவது, அதுதான் உருக்கமாய் இறங்குது. இந்த உருக்கத்தோடு இறங்குவதை குறித்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன், கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 4:22 வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிறேன் சோதரம் மன்னிக்கணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இந்த சோதரம் உருக்கமா இறங்குவதை குறித்த அந்த வசனம் மாறி இருக்கு. வேறொரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனம். லூக்கா 1:77 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அல்லேலூயா. இந்த உருக்கம் மற்றும் இரக்கத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து இணைக்கிற இரண்டாவது சத்தியமாகிய உபதேசம் என்னவென்று சொன்னா, இந்த உருக்கம் உள்ளவர்களுக்கும் இரக்கம் உள்ளவர்களுக்குள் என்ன காணப்படும்னாக்கா, பாவத்தை மன்னிக்கிற தெய்வீக சுபாவம் கண்டிப்பாய் காணப்படும். பாவத்தை மன்னிக்கிற நல்ல இருதயம் அவர்களுக்குள் காணப்படும். ஏன்னா
உருக்கம் இரக்கம் என்பது ஒரு 50 ரூபாய் தூக்கி கொடுக்கிறது, 500 ரூபாய் தூக்கி கொடுக்கிறது, ஒரு ஆளுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கிறது, ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க. அது சரீரத்தின் கிரியைகள். நீங்க கொடுக்கிறது எல்லாமே சரீரத்தின் கிரியைகள். ஆனா இந்த உருக்கமும் இரக்கமும் நிறைந்ததிலே உங்களுடைய ஆவியின் கிரியை காணப்படும். மன்னிக்கணும், ஆத்துமாவின் கிரியை காணப்படும். அப்ப சரீரத்தின் கிரியை என்பது இருக்கிறத கொடுக்கிறது, பொருள் உதவி செய்வது. அதுல ஆத்துமாவின் கிரியை காண்பிப்பது என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவே, அந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர்களுக்குள் என்ன காணப்படும்? பாவங்களை மன்னிக்கிற அருமையான தன்மை காணப்படும். இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாய் நடந்து போவாய். அல்லேலூயா. ஓ, அவருக்கு முன்பாய் நடந்து போவாய். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியாருடைய வார்த்தை இங்கு யோவா ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறது. நீ ஓ உருக்கமும் இரக்கமும் உள்ளவனாய் மாத்திரம் அல்ல யோவான், நீ பாவங்களை மன்னிக்கிற மனுஷனாக அவருக்கு முன்பாய் நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவியத்திலே பலர் மீறுவார்கள், சிலர் தாமதிப்பார்கள், சிலர் நம்மை காயப்படுத்துவார்கள், சிலர் நம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்டு நமக்கே துரோகிகளும் விரோதிகளுமாய் எழும்புவார்கள். ஆனா அந்த இடத்துல ஏன் காசை வாங்கிக்கிட்டு, ஏன் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு, ஏன் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீ எனக்கே விரோதமா பண்றனா, எவ்வளவு பொல்லாத மனுஷன் சொல்லி உன்னை நான் என்ன பண்றேன் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்காத. எனக்கும் ஆள் இருக்காங்க, எனக்கும் அரசியல் இருக்குது, எனக்கும் பக்கபலன் இருக்காங்க, நான் கூட்டாக்கா இல்ல சொன்னாக்க எதையும் செய்வாங்க என்று சொல்லி இந்த வீராவேசம் இப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேசவே கூடாது. நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களே நாம் யாருக்கு உருகி உருகி கொடுத்தோமோ, உதவி செய்தோமோ, யாருக்கு இறங்கி போய் நன்மை செய்தோமோ அவர்களே நம்முடைய வாழ்க்கையில விரோதமாய் எழும்பலாம். ஆனா அங்க என்ன செய்யணும்னாக்கா, அவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கண்டிப்பாய் நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற இருதயம் தாங்க ஒரு மனுஷனை பரிசுத்தத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகிறது. எனக்கு இந்த லூக்கா சுவிசேஷம் 1:77 ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஏன்னா, யோவா ஸ்நானகனாகிய மகனே, நீ உருக்கமுள்ள மனுஷன், நீ இரக்கமுள்ள மனுஷன். ஆனா ஒண்ணு தெரிந்திக்க யோவான், நீ பாவ மன்னிப்போடு கூட அவருக்கு முன்பாய் நடக்கும். அப்போ நாம் யாருக்கு மன்னிப்பு கொடுக்கிறோமோ, யாரை மனதார மன்னித்து அப்படியே அமைதியை விட்டுறோமோ, அந்த நேரத்திலே நாம் தேவனுக்கு முன்பாய் நடக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாய் நாம் நடக்கிறோம், நமக்கு முன்பாய் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருத்தரை மன்னிக்கிறது என்பது உலகத்திலேயே பெரிய சுபாவம் சொல்றாங்க. ஆனா நான் அதை சொல்ல விரும்பல. நீங்க ஒருத்தரை மன்னிக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு பதில் செய்யல, வாங்கினதை கொடுக்கல, அல்லது சோத்திரம் உங்களுக்கு ஒரு திரும்ப தரல, உங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யல, ஆனாலும் நீங்க மன்னிக்கிறீங்கன்னா, ஓ ஒன்று நீங்கள் தேவனுக்கு முன்பாக நடக்கிற மனுஷன், தேவனுக்கு முன்பாக நடக்கிற மனுஷி என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த கொடுக்கிற விஷயத்துல வேதத்துல ரொம்ப பெரிய ஒரு நபர் யாரையாவது சொல்லுங்க, நிறைய கொடுக்கிற அல்லது வியக்கத்தக்கதாய் கொடுத்த பிரமிக்கத்தக்க அளவுக்கு கொடுத்தது யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்கன்னாக்கா, என்னைய கேட்டா நான் யார சொல்லுவேன் தெரியுமா? கன்னி மரியாளை மட்டும்தான் சொல்லுவேன். இயேசுவின் தாயாகிய
ஓ சுத்திரம், பரிசுத்தாவினால் கர்ப்பவதியாகி இயேசுவை பெற்றெடுத்த அந்த கன்னி மரியாளை மட்டும்தான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னா, இந்த கன்னி மரியாள், இந்த மரியாள் கொடுத்ததை போல வேதத்தில் இருக்கிற வேற யாரும் பெருசா கொடுத்ததா நான் நினைக்கல. சிலர் சொல்லுவாங்க, தாவீது கொடுத்தாரே, பொன்னை கொடுத்தார், வெள்ளியை கொடுத்தார், இரும்பை கொடுத்தார், கருப்பு கல் கொடுத்தார், வெள்ளைக்கல் கொடுத்தார், செம்பை கொடுத்தார், ஓ பயங்கரமா சேர்த்து வச்சாரே, ஆலயங்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி. அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, ஆபிரகாம் கொடுத்தாரே, மெல்கிசேதேக்கு கொடுத்தாரேன்னு சொல்லி. அதெல்லாம் உண்மை. ஆனா இவங்க எல்லாரும் கொடுத்ததை விட இந்த மரியாள் கொடுத்தது தாங்க மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. எப்படி தெரியுமா? ஓ தான் வாலிப பிள்ளையா இருக்கும் போது இந்த உலகமே அறியத்தக்கதாய் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரித்து பெற்ற தன்னுடைய பிள்ளை இந்த இயேசு. இப்போ ஒரு நாள் பிள்ளைய காணோம். அந்த தாய் மரியாள் துடிக்கிறார்கள். தாயும் தகப்பனும் அலைந்து திரிகிறார்கள். கடைசியில பார்த்தா எருசலேமுக்கு பண்டிகைக்கு போற வழியில இவர் பாட்டுக்கு உட்கார்ந்து பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே கேட்கிறார், ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை வரல சொல்றோம், அது மாத்திரம் நான் என் பிதாவின் சித்தத்தை செய்யணும், என்னை விட்டுருங்க. ஆனா நீங்க அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இயேசுவானவர் தாட்பூட், தஞ்சாவூர், ஆய்புய், அக்கரை புக்கர்ன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மரியாள் ஒரு வார்த்தை பேசல. அந்த மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு, என் பிள்ளைய நான் தேவனுடைய வேதத்தை போதிக்கிறதுக்கு கொடுக்கிறேன். அவர் போதிக்க தானே செய்யறாரு, பிரமாணத்தை தானே பேசுறாரு, நல்லா பேசட்டு. அடுத்து ஒரு முறை யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல காணா ஒரு கல்யாணம். அங்க எல்லாரையும் வச்சு கேட்டார், ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல ஸ்திரியன்ட்டார். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மரியாள் எதிர்த்து பேசவே இல்லை. டேய், யார்கிட்ட பேசுறது தெரியுமா? நான் உன் அம்மா, கல்யாணத்துல வந்து இப்படி பேசிட்டு இருக்க, சீசர்களை வச்சுட்டு பேசிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்குதா? ஓ பிதா இப்படிதான் சொன்னாரா? ஒரு வார்த்தை அந்த தாய் கோவப்படல. தான் மகன் பிதாவின் சித்தம் செய்ய வந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அந்த மகன் அவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொன்னாலும் மறுகணம் பேசாமல் அந்த தாய் அப்படியே விட்டுட்டு வேலைக்காரர்களை கூப்பிட்டு ரொம்ப அமைதியா சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்க மரியாள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் நல்ல கண்ணை உத்து திறந்து படிச்சு பாருங்க. மரியாள் அவர்கள் சொல்லுகிற அருமையான வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. கத்த நல்லவே, கத்த நல்லவே, கத்த நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அடுத்த செகண்ட் அந்த தாயாரோட வார்த்தை எப்படி மாறிச்சு பாருங்க. அவர் உடனே ஒரு மதிப்பு, உடனே ஒரு மரியாதை, உடனே ஒரு அர்ப்பணிப்பு. தன்னுடைய மகன் தான். இது அங்க இருக்க யூதர்களுக்கு தெரியும், இது ரோமர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல தன்னுடைய மகனை அப்படியே அந்த ஊழியத்துக்கு அற்புதம் செய்வதற்கு அப்படியே விட்டாச்சு. எதிர்பேசவே இல்லை. இதை விட யாருங்க கொடுத்திருக்க முடியும்? இதோடு முடிஞ்சிருச்சா? ஒரு நாள் வந்தது, அதே எருசலேம், அதே பக்கத்துல கெத்செமனே தோட்டம். இயேசுவை வந்து கையை மையமா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாவோ போகும்போது சொல்றோம், எல்லா ஸ்திரீகளும் ஓலம் எடுக்கிறார்கள், மரியாளும் ஓலமிட்டிருப்பார்கள். ஆனா நல்லா கவனிக்கணும், இயேசுவை பிடிச்சிட்டு போயாச்சு, இனி விடவே மாட்டாங்க. அவரை நைய புடைக்க போறாங்க. என்னென்ன பண்ணுவாங்க என்பது இந்த மரியாளுக்கு நல்ல தெரியும். ஏன்னா ஒரு யூத ஸ்திரீ. கர்த்தர் அங்க அந்த ரோமர்கள் பண்ணுகிற அழிச்சாட்டி எல்லாம் இந்த மரியாளுக்கு தெரியும்.
அப்போ அவ்வளவு நடந்திருந்தும் ஒரு பெண்ணா இருக்கும் போது பயங்கர சத்தம் போட்டிருக்கலாம், ஓலமிட்டிருக்கலாம், மார்பில் அடித்திருக்கலாம், கத்தி கதறி இருக்கலாம். ஏன் இப்படி பண்றீங்க, யாரும் கேட்க மாட்டீங்களா, அவங்க என்னமும் பண்ணிருக்கலாம். ஆனால் பாருங்க, இது எந்த விதமான ரியாக்ஷன் காட்டல. இப்ப அடுத்த கட்டம், தன்னுடைய மகனை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டார், அப்படியே தத்தம் செய்து விட்டார். ஓ, இது பிதாவின் சித்தம், இதற்காகத்தான் அழைக்கப்பட்டது என் குமாரன், ஓ இது தேவ சித்தம், நடக்கட்டும் சொல்லிட்டு அதோடு எல்லா ஸ்திரீகளும் போனதை போல இவர்கள் போகல, எல்லா சீசர்கள் செதறி ஓடினது போல ஓடல. தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய மகன் அங்கு அடிக்கப்பட்டு காயப்பட்டு சிலுவையை சுமந்து, சிலுவை வந்து இந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் பீரிட்டு இடுப்புல விழாவில ஈட்டி குத்தும் போது அவ்வளத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த கொல்கதா மலையை விட்டு இறங்கவே இல்லைங்க, அந்த கபால ஸ்தலத்தை விட்டு விலகவே இல்லைங்க. அப்போ அந்த தாய் எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள தாயா இருந்திருப்பாங்க, அப்போ அந்த தாய் எவ்வளவு உருக்கமுள்ள ஒரு தாயா இருந்திருப்பாங்க. ஒரு தேவப்பிள்ளுடைய உருக்கம் என்றால், ஒரு தேவப்பிள்ளுடைய இரக்கம் என்றால் இதுதான், இப்படிதான் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? தன் சொந்த குமாரன், சொந்த குமாரத்தி, சொந்த புருஷன், சொந்த மனைவி, சொந்த வீட்டார், தன் வீட்டிற்கு ஒரு தேவப்பிள்ளை தேவனுக்காக ஊழியத்துக்காக நீதி நிமித்தம் உபத்திரவப்படும் போது, துன்பப்படும் போது, ஓ நான் தப்பு வைக்கிறேன் என்று சொல்லி ஏதோ சூட்சுமத்தை செய்வது அல்ல, அந்த இடத்துல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. அவர்கள்தான் உருக்கமும் இரக்கமும் நிறைந்தவர்கள், உருக்கமும் இரக்கமும் உள்ளவர்கள். நடுவுல கையை விரிச்சு விட்டு நின்று தகராறு பண்ணுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ நான் சொன்னேன், இந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவர்கள் அருமையான சுபாவம் என்ன? பாவத்தை மன்னிக்கிறது. இப்போ இந்த அருமையான மரியாள் என்கிற இந்த ஸ்திரீ எத்தனை பேருடைய பாவத்தை மன்னிக்கிறாள் என்பதை பாருங்க. பிலாத்து, ஓசுத்திர 100க்கு அதிபதி, அப்புறம் அண்ணா, அப்புறம் காய்வா, அப்புறம் போர் சிலுவை வீரர்கள், அப்புறம் காவலாளிகள், அப்புறம் யூதர்கள், அப்புறம் ரோம அரசாங்கத்தார், நிறைய வேதாகம அறிஞர்கள், எவ்வளவோ பேர் இயேசுவை போட்டு பயங்கரமா பண்றாங்க. ஆனா ஒருவரையும் இந்த மரியாள் சபிக்கல, ஒருத்தரையும் குறித்து குற்றம் சாட்டி தவறா பேசல. ஏன்னாக்கா இந்த மரியாளுக்கு ஒரு தெய்வீக அபிஷேகம் இருந்தது. என்னன்னா அது உருக்கமும் இரக்கமும் உள்ள இருதயம் மட்டும் கிடையாது, இவர்கள் எல்லாரையும் மன்னிக்கிற சுபாவமும் காணப்பட்டது. இதுதாங்க நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரதானமானது. இன்னைக்கு சிலருடைய ஜீவியத்திலே மனசார மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், வெளிப்படையா மன்னிக்கிறவங்களா இருக்காங்க, நல்லது. ஆனா யார தெரியுமா மன்னிப்பாங்க? வெளிநாட்டுல இருக்கிறான்னாக்கா அவங்கள மன்னிப்பாங்க, தூரத்துல இருக்கிறாங்கன்னு மன்னிப்பாங்க. சொந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் நல்லவர் இருக்கிற மாமியாரை, சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மருமகளை, சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சத்துருவை மன்னிக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நல்ல ஒரு உருக்கம் உள்ளவர்களாய் மாறணும், நாம் ஒரு இரக்கம் உள்ளவர்களாய் மாறணும். சுத்திரம் அதிலே ஒன்று, அவங்க கூப்பிட்டா பதில் கொடுக்கிறவர்களாய் மாறணும், உடனே உத்தரவு அருளுகிறவர்களாய் மாறணும். விசேஷமா அந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர்களாய் இருக்கிற நாம் அந்த மரியாளை போல மன்னிக்கிற தன்மை உள்ளவர்களாய் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மரியாளுக்கு இயேசுவை தவிர மற்ற சில குமாரர்கள் உண்டு, இன்னும் சில மகள்கள் பேசுற குமாரத்திகள் உண்டு. அப்போ அவங்களெல்லாம் ஏவி விட்டுருக்கலாம், அவங்களெல்லாம் தூண்டி விட்டுருக்கலாம், அவங்கள்ட்ட சில தந்திரங்களை சொல்லி கொடுத்திருக்கலாம்.
ரெபேக்காள் எப்படி செய்தாலோ அதே வேலை மரியாள் செய்திருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யல. கர்த்தர் நல்லவை. ஏனென்று சொன்னால் அந்த தேவன் எப்படி மனதிருக்கம் உள்ளவரோ அதே போல இந்த ஸ்திரீயும் மனதிருக்கம் உள்ளவர்கள். அந்த மனதிருக்கத்தோடு கூட மன்னிக்கிற தன்மை உள்ளவர்கள். நம்முடைய ஜீவியத்துல இந்த உருக்கம், இந்த இரக்கம், இந்த மன்னிக்கிற தன்மை இருக்குதா என்று பாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு உண்மையை சொல்லணும்னாக்கா, சல்லடையாய் சலித்த துணிகரமாய் ஜீவியத்தில் எழும்பின மகா துரோகத்தை நடப்பித்தவர்கள் காரியத்தை கூட நான் கண்டும் காணாமல் விட்டது. அவங்கதான் இப்படி பண்ணாங்கன்னு தெரியும், இவங்கதான் இது செஞ்சுட்டாங்கன்னு தெரியும். அவங்கள போன் பண்ணி கேட்கறது, இல்லாட்டி நேரம் அப்படி போய் இறங்குறது, இதை எதுவுமே கிடையாது. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சகிப்பேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாங்குவேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருப்பேன். என்னால சகிக்கவே முடியல, என்னால தாங்கவே முடியல, ஒரு எல்லைக்கு மேல பொறுமையா இருக்க முடியலன்னா அடுத்து நான் எடுக்கிற ஒரே ஆயுதம் ஒரு உபவாசம் போட்டு கதவை சாத்தி தேவனுடைய சமூகத்துல மனசார அழுவேன், மனம் உடைஞ்சி அழுவேன். அப்போ ஆண்டவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த வசனங்கள், அப்ப கொடுத்த வசனங்கள், அந்த அக்காவை கொடுத்த அந்த அக்கா மூலம் கொடுத்த வசனங்கள், இந்த பாஸ்டர் மூலமா கொடுத்த வசனம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். அப்படியே தூக்கி பிடிப்பேன். என்னால பொறுமையா இருக்க முடியல ஆண்டவரே, என்னால சகிக்க முடியல ஆண்டவர், என்னால் தாங்க முடியல. நீர்தான் இதற்கு ஒரு நிவாரணம், நீர்தான் இந்த வசனங்களை கொடுத்தி நீர் கிரியை செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். மனசார உட்கார்ந்து கதவை சாத்தி தேவ சமத்து நல்லா அழுது கண்ணீர் விட்டு அவர் கொடுத்த வசனத்தை அவருக்கே தூக்கி காட்டி அதை அவருக்கே வாசிச்சு காட்டி இதை ஏன் நிறைவேற்றும் என்று சொல்லி நல்ல ஜெபமணி என்னுடைய ஆவி அந்த ஆதங்கம் ஜெபத்தில் இருக்கும்போது தானாகவே அடங்கும். அந்த ஒரு பெருமூச்சு தானாகவே நிற்கும். அது வரைக்கும் தேவ சமூகத்தில் இருப்பேன். அந்த தேவ சமூகத்துல போய் கதவை சாத்தி உபவாசத்தோட அழுது அந்த பெருமூச்ச தேவன்கிட்ட இறக்கிட்டு வெளியே வருவோம் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்கள குறித்து சிந்தையும் வராது, அவங்களை அந்த எதிராட்களை குறித்த எண்ணமும் வராது. அது அப்படியே தேவன் மறக்கடிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பின்னாடி நடக்கும் பாருங்க ஒரு கர்த்தருடைய கிரியை. கிளியோதன் காற்று அங்கதான் அடிக்கும், சுதர வனாந்தர காற்று அங்கதான் அடிக்கும், சுழல் காற்று அங்கதான் அடிக்கும். நான் அமைதியா இது கர்த்தரை ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம். பதிலுக்கு பதிலாய் அல்லது எதிராய் அல்ல, நாம் உருக்கமுள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்கள் என்று சொன்னாங்க. இந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 72வது 77வது வசனத்தின்படி நல்ல பாவ மன்னிப்பையும் உடையவர்களா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி இந்த அருமையான இரவுக்கிற ஜெபத்திலே இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களோடு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார் என்று கர்த்தருக்குள் நான் 100 அல்ல 1000 மடங்கு நம்புகிறேன். சில ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே ஐயா இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, அவங்கள மாத்துங்க ஆண்டவர், இந்த பிரசங்கத்தின் மூலமா அவங்க எப்படியா தொடம் பண்ணாங்க. நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன். அவங்க தொடப்படணும், அவங்க மாறணும் அல்ல ஆண்டவர், முதலாவது நான் மாற வேண்டும். முதலாவது எனக்குள் மாற்றவர். அவங்க மாறுறாங்க, மாறாம போறாங்க. அவங்கள கர்த்தர் மாற்றுகிறார், மாற்றாமல் விடுகிறார். அது அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. அவங்க மாறணும், அவங்க திருந்தணும், அவங்க புத்தி தெளியணும் இல்லை. முதலாவது சகிப்பு என்பதும் நீடிய பொறுமை என்பதும் இது நமக்குள் வரணும்.
அதுக்கு பேர் தான் சோதரம், உருக்கம், இரக்கம். நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் மாறினாலே மற்றவர்கள் தானாகவே ஒண்ணு மாறுவாங்க, இல்லாட்டி கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஆள் ஆவாங்க. தெளிவா நான் சொல்லி முடிக்கிற கடைசியா, அவங்கதானே பிரச்சனை பண்ணாங்க, அவங்கதானே சத்துருக்கள், அவங்கதானே விரோதி. கர்த்தர் அவங்கள மாற்றணும், ஆண்டவரே அவர்களை சந்தியும் இல்லைங்க. அவங்க அதுக்குன்னு படைக்கப்பட்டவங்க, சத்துருவாவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க, விரோதியாவே நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்கள கர்த்தர் என்ன செய்வார் அதை அவர் செய்வார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது அது நல்லா சகித்து, அதை நல்லா தாங்கி, அதை நல்லா பொறுத்து. சோதரம், நம்முடைய கண்கள்ல கண்ணீருக்கு பதில் ரத்தமே வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு உருக்கமும் இரக்கமுமாய் நாம் இருந்துட்டா 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, உங்களுடைய வேதனைய, அழுகைய, புலம்பல பார்த்து அவர்களை ஆண்டவர் மாற்றுவார், ரட்சிப்பார். இல்லாவிட்டால் உங்களுடைய வேதனையும் புலம்பலி நிமித்தம் ஆண்டவர் அவர்களை பட்சிப்பார். ரட்சிக்கிறதும் ஆண்டவர், பட்சிக்கிறதும் ஆண்டவர். ஆனா நாம் மாம்சத்தின்படி, நம்முடைய எண்ணத்தின்படி நாம் ஒரு காலம் எழும்பக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுக்குரியவர்கள், நாம் இந்த பூமிக்குரியவர்கள் கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கை ஒரு வாடகை வீடு. நமக்கு ஒரு நிரந்தர வீடு இருக்கு, அது பரலோகம். நமக்கு ஒரு நிரந்தர ஜீவியம் இருக்குது, அது நித்திய ஜீவியம். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் பரமபிதா. நாம் அங்கு போக வேண்டியவர்கள். அப்படிதான் இங்கு இப்படிதான் உருக்கத்தோடு இருக்கணும், இப்படிதான் இரக்கத்தோடு இருக்கணும், இப்படிதான் ஸ்தகிக்கிறவங்களா இருக்கணும், இப்படிதான் தாங்குறவங்களா இருக்கணும். முடியலையா, ஓடுங்க, கதவை சாத்துங்க, அப்படியே ஆண்டு கொடுத்த வார்த்தைகள், வசனங்கள் எடுங்க, மன உடைஞ்சி தேவ சமூகத்தில் ஆளுங்க. அதை மட்டும் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் அவர் செய்வார், அதை அவர் செய்வார். இதுதான் வேதத்தின் முறை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அருமையான எரேமியா 31:20 படி நல்ல ஒரு உருக்கத்தையும் ஒரு இரக்கத்தையும் கர்த்தர் கொடுத்து மறு உத்தரவு கொடுக்கிறவர்களுக்கும் எல்லாரையும் எல்லா காரியத்திலும் மன்னிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி நீங்களது பூமிக்குரியவர்கள் கிடையவே கிடையாது என்பதையும், நீங்கள் வானத்துக்குரியவர்கள் என்பதையும், அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதையும், அந்த பிதாவுக்குரியவர்கள் என்பதையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த சத்தியம் உங்களை மனுஷனாய் மாற்றாது, உங்களை தேவ மனுஷனாய் மாற்றப் போகிறது. இந்த சத்தியம் உங்களை மனுஷியாய் மாற்றாது, அது உங்களை தேவ மனுஷியாய் மாற்றப் போகிறது. நீங்கள் உடைந்து ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய சாயல் உங்களில் உண்டாகும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் மனதுருக்கத்தோடு சில நிமிடம் செபிக்க போறோம். கடைசியா சொல்லி முடிக்கிற பாருங்க, யாருமே அவசரப்பட்டு போகாதீங்க. சாப்பாட்டு தட்டு எடுக்கிறது, டேபிள தேர்றது, நீ ஆயத்தப்படுத்த நான் வர்றேன்னு சொல்றது, இந்த அரகுர சிந்தையோட ஜபத்துல இருக்கிறவங்களா இருந்தா இப்பயே வெளியில போயிருங்க. இப்ப நான் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த எரேமியா 31:20 படி ஆண்டவர் உருக்கத்தையும் இரக்கத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். மனுஷனாய் இருக்கிறவர்கள் தேவ மனுஷனாய் மாற வேண்டும், மனுஷியாய் இருக்கிறவர்கள் தேவ மனுஷியாய் மாற வேண்டும். இந்த உலகத்துல நல்லா வாழணும் விரும்புகிற எண்ணம் அழிந்து நான் தேவ ராஜ்யத்துல வாழ வேண்டும் என்கிற சிந்தை வரணும். அந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. லூக்கா 1:77 படி மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாய் அவருக்கு முன்பாய் நடக்கிற குமாரனும் குமாரத்தையுமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிப்போம்.
அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 20வது வசனத்தை கொண்டு உருக்கமும் இரக்கமும் நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொன்னீரே. உம்மை போல எங்களை மாற்றும், உம்மை போல எங்களை உருவாக்கும், உம்மை போல ஜீவிக்க தயை பாராட்டும். ஆண்டவரே, நீர் கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர், உடனே உத்தரவு அருளுகிறவர். அந்த நல்ல கீழ்ப்படிதல் எங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள் வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எல்லாரையும் மன்னித்து, மரியாள் அந்த ஸ்திரீ எல்லாரையும் மன்னித்தார்கள். அந்த அளவுக்கு உண்மையும் அதற்காக ஒப்பு கொடுத்தார்கள். எங்களுக்கு இந்த ஒப்பு கொடுக்கிற ஒரு தன்மை வருவதாக. ஐயோ, அதை பார்த்து வேதனை பார்த்து சகித்து கொண்டிருந்த மரியாளை போல எல்லாவற்றையும் பார்த்து சகிக்கிற, தாங்குகிற, பொறுத்து கொள்ளுகிற ஒரு தன்மை எங்கள் ஜீவியத்தில் வருவதாக. எல்லாவற்றையும் விட நாங்கள் பூமிக்குரியவர்கள் கிடையாது. இது எங்களுக்கு வாடகை வீடு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறீர். எங்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறீர். எங்களுக்காக ஒரு பரம வீட்டை கொடுத்திருக்கிறீர். நித்திய ஜீவனை வைத்திருக்கிறீர். அதற்குரியவர்களாய் வாழ்ந்து காட்ட உதவி செய்யும். நாங்கள் பூமிக்குரியவர்கள் இல்லை என்பதையும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்பதையும் இந்த உலகத்திலே கர்த்தரை முன்னிட்டு காண்பிக்க உதவி செய்யும். தயையும் கிருபையும் தாங்கட்டும். இரவிலோட பிள்ளைகளுக்கு ஆய்ந்த நித்திரையை தாரோ. இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளோடு பேசட்டும். இந்த வசனம் உடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும். அதிகாலை இருட்டோடு ஜெபத்தில் கலந்து கொண்டு நல்ல அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்க கர்த்தர் தயை பாராட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.